குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கும்பராசியை பற்றி பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் ராசி பலன் பார்க்க போகிறோம். கும்பராசிக்கெலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னா, ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார், 7ல் சுக்கிரனும் கேதும் இருக்காங்க. அது உங்களுக்கு ஒன்றும் கெடுதலான பலன் இல்லை. ஏன்னா ராசி குரு பார்க்குறாரு. குரு 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு, கும்பராசிக்கு 5ல் இருந்துட்டு, குரு 9ஆம் பார்வையாக அவங்க ராசி பார்க்குறாரு. அதனால் இந்த ராகு பகவான் ராசியில் இருக்கிறதும் 7ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதும் இருக்கிறதும் உங்களுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் குடும்ப பிரச்சனைகள். ஏன்னா ராசி 7ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்ப சிக்கல்களை உண்டு பண்ண வேண்டிய இடம் தான். ஆனால் அப்படி எந்த சிக்கல்களும் உண்டு பண்ணக்கூடிய அளவில் இல்லை. உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நல்லா இருக்குது. உங்களுக்கு 7 சனி பாதச்சனியாக இருக்குது. அந்த சனி பகவானாலேயும் கெடுதல் இல்லை. ஏன்னா சனி பகவான் வக்ரநிலையில் இருக்கிறாரு. நேர்கதியில் இருந்தால் தான் கெடுதல் பண்ணுவார். வக்ரநிலையில் இருக்கிறாரு. அதனால் சனி பகவானாலேயும் கெடுதல்கள் இல்லை. ஆனால் சனி பகவான் 2ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 2ல் வக்ரம் அடைஞ்சு இருக்கிறது உங்களுக்கு அந்த தனஸ்தானம் அப்படிங்கிறது பணவரவை குறைக்க செய்யும். மெதுவாக கொஞ்சம், அதாவது எப்படின்னா, இப்போ இது வரைக்கும் இருக்கிற பணவரவு வந்துகிட்டு இருக்கிற சுறுசுறுப்பு இப்போ இருக்காது. சிறுதொழில் பெருதொழில் அந்த மாதிரி ஏதாவது தொழில் செய்கிறவங்களுக்கு தானே அன்றாட பணத்தை பார்க்க முடியும். அந்த அன்றாட பணம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எதுவும் உடல்நல பாதிப்போ மற்ற எந்த ஒரு பிரச்சனையுமே உங்கள் குடும்பத்துக்கு இல்லை. ஏன்னா குரு பார்வை ராசி பார்த்தாவே அது கோடி தோசை நீங்கிச்சு அப்படிங்கிற கணக்கில் வந்துடும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல இப்போ புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கார். 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் என்ன அப்படின்னா, அயல் ஸ்தானாதிபதி, மாங்கலி ஸ்தானம், இதெல்லாம் 8ஆம் இடத்துல வந்துடும். அதனால் அதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா புதன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த பாதிப்பும் எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்லை. அடுத்தது 9ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. அது 9ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறதும் நல்லது தான். உங்களுக்கு எதுவும் கெடுதல்லாம் பண்ணுற நிலையில். ஏன்னா சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள், அரச கிரகங்கள். அவங்கெல்லாம் 9ல் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டு தான். எந்த பிரச்சனையும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது. மற்றபடி அஷ்டமச்சனி அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. அர்த்தாஷ்டம சனி இல்லை. 7 சனியினுடைய தாக்கம், பாதச்சனியினுடைய தாக்கம் மட்டும்தான் இருக்குது. அந்த தாக்கமே இப்போ வக்ரநிலையில் இருக்கிறதுனால அதெல்லாம் எதுவும் இல்லை. குரு பார்வையில் இருக்கிறாரு. கும்பராசிக்கெல்லாம் ஏதாவது திருமணம் நடக்கக்கூடிய வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமண பேச்சு, திருமணம் பொண்ணு பார்க்குறது, இது எல்லாமே பண்ணலாம். இந்த மாதத்தில் புரட்டாசி மாதம் இது உறுதியாக உறுதி பண்ணக்கூடிய டைமில் தான் இருக்குது. வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என் வீடியோ.